வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் 2 மணிக்கு மகாபாரத சொற்பொழிவு தொடங்கி 5 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபயதாரராக திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த விழாவை நடத்தி வருகிறார்கள். 83ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 28/4/2025 இன்று காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடந்து முடிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மதியம் 2 மணி அளவில் இன்று இந்த சிறப்பான தபசு மரம் ஏறுவதற்காக உபயம் செய்தவர்கள் தெய்வ திரு நாராயணன் ரெட்டியார் மகன்கள் தருமன் நாட்டாண்மை காற்றம்பாக்கம் மோட்டூர் அவர்கள் உபயதாரராகவும் இதுக்கு உபயம் செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதே 28/4/2024 திங்கட்கிழமை அன்று தபசு மரத்துக்காக பகல் 12 மணி அளவில் அன்னதானத்திற்கு உபயம் செய்தவர்கள் தெய்வ திரு கிருஷ்ணப்ப ரெட்டியார் மகன் கே மணிவாசகம் அரிசி ஆலை நீலகண்டராயன்பேட்டை அவர்கள். அதே போன்று நாடகத்துக்கு 28ஆம் தேதி நடைபெற்ற நாடகத்திற்கு உபயம் செய்தவர்கள் தெய்வ திரு ஜெயராமன் ரெட்டியார் மகன்கள் தெய்வ திரு ஜே சிகாமணி, திரு ஜே சேகர் ரெட்டியார் நாட்டாண்மை அவர்கள், திரு ஜே ராகவன் எக்ஸ் ஆர்மி அவர்கள், திரு கே சேட்டு டைலர் NK பேட்டை இவர்கள் இந்த தபசு மரம் ஏறுவதற்காக நாடகத்திற்கு அன்னதானத்திற்கு உபயமாக வழங்கி இந்த தபசு மரம் ஏறும் சிறப்பாக நடத்தினார்கள். கோயில் நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்த கோடிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த தபசு மரம் ஏறும் விழாவை பார்த்து சிறப்பித்தார்கள். பக்தி செய்திக்காக நீலகண்டராயன்பேட்டையிலிருந்து தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் 2 மணிக்கு மகாபாரத சொற்பொழிவு தொடங்கி 5 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.